ரீங்காரமிட்டபடி சின்ன கொசு காது பக்கம் வந்து பறந்தது. தன் கதையை தாளமின்றி பாட்டாக என் காதில் மெல்ல சொன்னது. தேங்கி நிற்கும் குட்டையில் தங்கி வாழ பிறந்தவன் நான். ஓங்கி வளராது இருக்கின்ற புதர்களிலே வளர்பவன் நான். தூங்குகின்ற மனிதர்களை கடிப்பதிலே தேர்ந்தவன் நான். தொடர்ந்து பல நோய்களையே கொண்டு வந்து கொடுப்பவன் நான். எங்களைத்தான் கூட்டத்தோடு அழித்திடும் எண்ணம் கொண்டு என்னதான் செய்தாலும் எதிர்த்து வாழ தெரிந்தவன் நான். உங்க வீட்டை சுற்றி நீரினை தேக்கி வச்சா உண்மையிலே மகிழ்பவன் நான். உங்க ஊரை சுற்றி சாக்கடையை ஓடாது நிறுத்தி வச்ச மகிழ்வோடு குடும்பத்தோடு வாழ்பவன் நான். போனாலும் எங்களையே வாழ வைக்கும் தெய்வமே நீங்கதான். அதுக்கு நாங்கள் தரும் பரிசோ நோய்கள் தான் என்று தன் கதை சொல்லி போன கொசுவை என்ன செய்வதென்று கேட்டிடத்தான் ஆசை கொண்டு அணுகினேன் அரசாங்க மருத்துவரை. தேங்கும் நீரை ஓட்டிடுங்க, கழிவுகளை அகற்றிடுங்க. புதராக வளர்ந்திருக்கும் செடிகளை சீராக்கிடுங்க. சுற்றுப்புறம் வெயில் பட்டு காயும் படி வச்சிடுங்க. இனி கொசு எங்க